வணக்கம் ட்ரேடர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அந்த ரிவர்சல் செட்டப் ட்ரேடிங்கை தான் பார்க்கலாம். எப்படி இன்றைக்கி, அதாவது புதன்கிழமை நிஃப்டிக்கு எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் தான் புதுசாக வந்து பார்க்குறீங்களா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முழுசாக இந்த சேனலில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ இது வந்து நான் பார்த்த மார்க்கெட்டில் விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை லைவ் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொல்கிறேன் ஒரு காரணத்துக்காண்டி நீங்கள் எதுவும் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அது உங்களோட முடிவாக தான் இருக்கணும், உங்களோட ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும். முழுக்க இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் வந்து எப்படி மேக்ஸ் அடிப்படையில் நம்ம எடுக்கலான்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இன்றைக்கான மார்க்கெட்டில் அது எப்படி நமக்கு கிடைச்சது அதை பற்றி இதில் பார்த்துடலாம். இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் வந்து வியூஸுங்கிறது பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து ஒரு கமெண்ட் லைக் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் வந்து எவ்வளோ முக்கியம்னா, நான் உங்களுக்கு என்ன தேவை, நான் என்ன மாதிரி பண்ணுறேன், இல்லை உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க நம்ம சேனல்லேருந்து அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஓப்பன் வந்து இன்றைக்கி வந்து நியர்பை க்ளோசிங் நியர்பை தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2250 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் வந்து 22,050 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து புட்டோட ஹை வந்து 88 ரூபாவும் காலோட லோ வந்து 95 ரூபாவும் இருந்துச்சு காலையில். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும், அதே மாதிரி ஹையும் லோவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி காலையில் நமக்கு கிடைச்ச வந்து 2250ங்கிற ஸ்ட்ரைக் வந்து ஹை 88ம் லோ 95ம். ஸோ இதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 2250 காலோட லோ வந்து 95 ரூபா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 22,145 அப்படி அடங்குமோ. 2250 புட்டோட லோ ஹை வந்து 88 ரூபா. ஸோ வந்து அதோட வேல்யூ வந்து 21,962. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 183 பாயிண்ட்டு. ஸோ நடுநிலையாக பார்த்தோம்னா பை 2 அப்படின்னு போட்டோம்னா 91 பாயிண்ட்டு. ஸோ சென்ட்ரா வந்து 2253. இந்த 2253க்கு மேலே இருந்தால் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2253 கீழே இருக்கும் பட்சத்தில் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நம்ம வந்து அதை லைன் வந்து ட்ராப் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது ஹை வந்து 22,145, லோ வந்து 21,962. சரியா? இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து 22,053. இப்போ மார்க்கெட் ஓப்பன் பார்த்திங்கன்னா 22,053க்கு மேலே தான் ஓப்பன். ஸோ ஓப்பன் ஒரு கேண்டிலே டார்கெட் வந்து ஹிட்டு. ஸோ இதுக்கு மேலே நிற்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 22,050 அப்படிங்கிற நம்பரை வந்து வின் பண்ணிட்டாங்க கால் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ அங்கேருந்து அவங்க வந்து ஒரு ரேஞ்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பர்டிகுலராக அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்து பார்த்துடலாம். பார்த்திங்களா, 22,50 கால், அதோட லோ 95. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் அதே மாதிரி 22,50 புட்டோட ஹை வந்து 88, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலாம். இது ஓப்பனில் இருந்து நமக்கு கிடைச்சது. ஸோ இதே மெத்தடில் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் வந்து இப்போ 22,400 அந்த நியர்பை அப்படி இருக்கும்போது மார்க்கெட் க்ளோசிங் அங்கேருந்து ஏதாவது ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில்
நம்ம பார்த்த ஸ்ட்ரைக் வந்து 22,400. ஸோ 22,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து காலோட ஹை வந்து 83 ரூபாவும் புட்டோட லோ 85 ரூபாவும் இருந்தது. ஸோ சேம் ஸ்ட்ரைக்கு நம்ம ஹைக்கும் லோவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை வச்சு அந்த இடத்துல நமக்கு ரிவர்சலில் என்ட்ரி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்ததில் $22,400 காலோட ஹை வந்து 83 ரூபா, 22,400 புட்டோட லோ வந்து 85 ரூபா. ஸோ ரெண்டுக்கும் ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. அதோட ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 168 ரூபா, அவரேஜாக 84. ஸோ புட்டில் இருந்து நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது புட்டில் இருந்து கிடைச்ச வேல்யூவோட நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டாக $22,399 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ மார்க் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹை மார்க் பண்ணிக்கலாம், 22,483. ஸோ லோ வந்து 22,315. சென்ட்ரு பாயிண்டாக வந்து 22,399. இப்போ மார்க்கெட் வந்து போனது இந்த 22,393 மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ரிவர்சல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டார்கெட் ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆனதில் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து லோ 85 ரூபாலேருந்து எவ்வளோ டார்கெட் போயிருக்கு பாருங்கள். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 59 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இது நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோவை வச்சு நீங்கள் வந்து எடுத்து காட்டிட்டீங்க, பட் லைவில் வந்து எவ்ரி டைம் வந்து ஒரு லோ ஹைங்கிறது மாறி மாறி வருமே, அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ லைவ் மார்க்கெட்டில் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்க கற்றுக்கணும். அதாவது மார்க்கெட் எவ்வளோ ஸ்பீடு இருக்கோ, ஆப்ஷன் ட்ரேடுங்கிறது ஒரு குயிக்கான ஒரு மூமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக முறை. ஸோ இதில் வந்து இவ்வளோ துல்லியமாக நமக்கு ஒரு இது கிடைக்குன்னா அதை நம்ம நம்பர்ஸில் தான் எடுக்கிறோம். ஸோ இந்த அப்சர்வேஷனை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரவுண்ட் ஃபிகரில் எவ்ரி ரவுண்ட் ஃபிகர் 22,400, காலையில் நம்ம பார்த்தது 22,150. ஸோ இந்த மாதிரி 22,000 அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் ஃபிகரில் வந்து நீங்கள் வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்து பார்க்கும்போது காலும் புட்டும் ஒரே ஸ்ட்ரைக்காக இருக்கணும். அதே மாதிரி ஹையும் லோவும் ஈவனாக இருக்கணும், சமமாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா ரெடி பண்ணி நீங்கள் வந்து அதை லைவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இது ஃபுல்லாகவே எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ நான் பார்த்த மார்க்கெட்டில் நான் பார்த்த விஷயங்களை இங்கே உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து அது உங்கள் தனித்திறமை தான். சரி, லைவில் வந்து இதை உங்களால் எடுக்க முடிஞ்சு ட்ரெண்டையும் அனலைஸ் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடிஞ்சால் அது உங்களோட திறமை தான். அடுத்து வேறு டாப்பிக்கில் நம்ம ஏதாவது வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நன்றி, வணக்கம்.